ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். பெப்பர் சிக்கன் செய்யும்போது நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா சிக்கன் நல்லா டேஸ்ட்டாக வருங்க. இப்போது 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு நல்லா இடித்து சேர்த்துக்கலாம். இடித்து சேர்க்கும் போது நல்ல வாசனையாக இருக்குங்க. இப்போ எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 to 7 நிமிஷம் வெங்காயமும் பூண்டு இஞ்சி எல்லாமே நல்லா வதங்கட்டும். நல்லா வெங்காயம் கண்ணாடி பத அளவு வந்த பிறகு 3 பச்சை மிளகாய், 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கின பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து சிக்கனுக்கு தேவையான மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்த்துடலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 3 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு மிளகாய் தூளை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. நான் கடைசியாக 1.5 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்க போகிறேன். அதனால் 3 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்து நான் 1 கிலோ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த சிக்கனை அதில் சேர்த்துடலாம். சிக்கன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த சிக்கனில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை. இந்த சிக்கன் ரெசிபி ஒரு செமி கிரேவி டெக்ஸ்சரில் தாங்க செய்கிறோம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு 1.5 டீஸ்பூன் மிளகை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து 1 பாதியமாக அரைச்சி சேர்த்துக்கலாங்க. மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் இந்த சிக்கனை வேக வைக்க போகிறோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்காததுனால மூடி போட்டு வச்சோன்னா அந்த ஆவியிலே அந்த சிக்கன் வெந்துடுங்க. 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த பெப்பர் சிக்கன் ரெசிபி சாம்பார் செஞ்சுட்டு சைடிஷாக யூஸ் பண்ணலாம். ரசத்துக்கு நல்லாயிருக்கும் சைடிஷாக. இட்லி தோசைக்கு கூட சைடிஷாக வச்சு யூஸ் பண்ணலாங்க. இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.